ஆனா அடுத்த ஸ்டேஜ் என்னவா இருக்கணும்? அது வந்து ரட்சிப்பாகணும். கர்த்தர் உனக்கு கிருபையை கொடுத்திருக்க காரணம் என்ன? நான் வந்து சொல்லிட்டேன். தலைவசனம் என்ன? கிருபையை கொடுத்த காரணம் என்ன? விசுவாச வாழ்க்கையை ஆரம்பிச்ச காரணம் என்ன? நீ ரட்சிப்படைறது அவன் டார்கெட் என்னவா இருக்கணும்? அதுதான் தவிர அப்பா இவ்வளவு பெரிய கடலிருந்து தப்பிச்சிட்டோமே, கிருபை தேவன் கிருபை அழைச்சிட்டாங்கன்னா அடுத்த கிருபை மூலமாக கடலிருந்து தப்பிக்க வச்சுட்டார். ரைட்டு, அந்த தொங்கு மேனியை கொடுத்துட்டார், நீங்க பிடிச்சிட்டீங்க. அடுத்த செய்யுங்க, மேற்கொண்டு அந்த கிருபையினால அந்த விசுவாச ஏணியை பிடித்து தெரிஞ்சுங்க. ஒவ்வொரு படியா மேற்கொண்டு வரணும்ல, வந்தால்தான் கடனை முழு ரட்சிப்பு உண்டாகும். அந்த கிருபை அப்பா அந்த கடனை அடைச்சிட்டேன், அந்த கடனை அடைச்சிட்டே இருந்தேன்னா இன்னொரு கடனை உருவாயிடும். கிருபையினால இன்னைக்கு நிறைய பேர் என்ன செஞ்சிருக்காங்க? தப்பித்து கொள்வது வச்சிருக்கிறாங்க, சாப்பிட்டு சொல்றது கிருபை பயன்படுத்திக்கிறாங்க, அல்லது தன்னுடைய நம்ம ஒரு காரியத்திலிருந்து விலகி போறதுக்காக கிருபை பயன்படுத்திக் கொள்கிறாங்க, அல்லது ஒரு காரியம் நம்ம தாக்காதபடிக்கு கிருபை பயன்படுத்திக் கொள்றாங்க. தவிர அந்த கிருபை ரட்சிப்பு நோக்கி தான் போக்கி கொண்டிருக்கிறது யாருக்கும் இன்னும் தெரியல. ஜெனுமசம் போக்குறதுக்காக அந்த கிருபை எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதும் அவங்களுக்கு தெரியல. அந்த கிருபை எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா இப்போ உள்ள வாழ்க்கையிலே, இப்போ உள்ள அந்த இக்கட்டிலே, இப்போ உள்ள அந்த கட்டுகளிலே நீ விடுதலை ஆக முடியாது கொடுக்கப்பட்ட ஆரம்ப புள்ளி தான் அந்த கிருபை. அந்த கிருபை வைத்துக்கொண்டு நீ விசுவாச வாழ்க்கையில ஏறும்போது நீ என்ன செய்வார்? அந்த காரியத்தை ரட்சிப்படைவார். அது வரைக்கும் அந்த கிருபை வாழ்க்கையை சுயித்திருக்கிறாய். விசுவாச வாழ்க்கையில வராதனால அந்த ரட்சிப்பு அங்கே நிறைவேறாம இருக்குது. தேவ சோத்திரம் இல்லாத. அப்போ பாருங்களேன், நம்முடைய எல்லா காரியத்திலையும் தேவ கிருபையை கொண்டு விசுவாசம் கொண்டு ரட்சிப்படணும். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இந்த குணத்திலிருந்து கர்த்தாவே, இந்த எண்ணத்திலிருந்து கர்த்தாவே, இந்த பார்வையிலிருந்து கர்த்தாவே எனக்கு ரட்சிப்பு உண்டாக்கும் அப்படின்னா எனக்கு கொடுத்த கிருபையை நான் போக்கடிக்காமல் விசுவாச வாழ்க்கையில முன்னேற செய்யும். அந்த ரட்சிப்பை நானே தொட்டுவிட கிருபை செய்யும் சொல்லி ஒவ்வொரு காரியத்திலையும் ரட்சிப்படைய, நான் பொதுவான ரட்சிப்பை நான் சொல்லலை, ஒவ்வொரு காரியத்திலையும் ரட்சிப்படைகிறதுக்கு என்ன செய்ய வேணும்? நீங்கள் ஜெபம் பண்ணி அந்த ரட்சிப்பை